வாசன் மீது ஜாமீனில் வர முடியாத பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைக்கிறார். செல்வகுமார், தற்போது யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மீது எந்த மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, மேலும் அவர் மீது எந்த மாதிரியான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, கூடுதல் தகவல்கள்? யூடியூபர் டிடிவி வாசன் ஏற்கனவே வழக்கு ஒன்றில் 10 ஆண்டுகள் பைக் ஓட்டுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி திருச்செந்தூருக்கு காரில் சென்ற டிடிஎஃப் வாசன் செல்போன் பேசியபடி சென்றதாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக காரை அஜாக்கிரதையாகவும் கவனக்குறைவாகவும் பொதுமக்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் விதமாகவும் செல்போனில் பேசிக் கொண்டு சென்றதாக அதை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தொடர்ந்து பதிவிட்டதாகவும் இந்த மதுரை மாநகரை சேர்ந்த ஆயுதப்படை காவலர் ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் பைக் ரேசரும் யூடியூபருமான டிடிவி வாசன் மீது நேற்று 7 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதற்காக நேற்று அவர் கைது செய்யப்பட்டு அண்ணாநகர் காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்தார். இன்று காலை அவர் மருத்துவ பரிசோதனைக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் கூடுதலாக 308 என்ற பிரிவில் அவருக்கு வழக்குகள் கூடுதல் பிரிவு ஒன்று தற்போது சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த, அதாவது சேர்க்கப்பட்டிருந்த 7 பிரிவுகளும் பிணையில் வரக்கூடிய பிரிவு என்று கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது 8வது பிரிவாக 308 சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரிவின் கீழ் ஒருவர் தெரிந்து மரணத்தை உண்டு பண்ணக்கூடிய செயலை செய்வது என இந்த 308 பிரிவு. இதற்கு பிணை கிடையாது. எனவே அவர் மதுரை நீதிமன்றத்தில் கொண்டு செல்லும் பொழுது அவரை சிறை அடைப்பதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு இன்னும் சிறிது நேரத்தில் அவர் அழைக்கப்பட இருக்கிறார். தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.